நல்ல படங்கள், நல்ல கதை அம்சம் உள்ள படங்கள் ஓடும். சில நேரங்களில் மசாலா படங்களும் ஓடத்தான் செய்யும். ஆகவே இது நிரந்தர வெற்றியாக நான் பார்க்கவில்லை. அதாவது நல்ல வீடு கட்டி வச்சிருப்போம். அந்த வீட்டை ஒரு புயல் அடித்து சிதைத்து விடும். இந்த விஜய் அவர்களுடைய வெற்றி என்பது திண்டிவனம் தொகுதி மக்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எழுச்சி தமிழர் அவர்கள் என்னை நம்பி இந்த திண்டிவனம் தொகுதியில் களமிறக்கினார்கள். அந்த வகையில் எழுச்சி தமிழர் அவர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக நம்பிக்கையை நிறைவேற்றக்கூடிய ஒரு தொகுதியாக திண்டிவனம் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது. ஆகவே திண்டிவனம் தொகுதி மக்களுக்கு அவருடைய பொற்பாதங்களில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இரண்டாவது, எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு இந்த தொகுதியில் வெல்ல வேண்டும் என்று தலைவர் அவர்கள் இந்த களத்தில் இறக்கிவிட்டார்கள். அவருடைய ஆசை நிறைவேறியிருக்கிறது. அவர் என்னை நம்பி இந்த களத்தில் இறக்கிவிட்டார். எழுச்சி தமிழர் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மூன்றாவதாக, விடுதலை சிறுத்தைகள் எப்போதும் 2 கொள்கைகளில் உறுதியாக இருக்கின்ற பேர் இயக்கம். ஒன்று சாதி ஒழிப்பு, இரண்டாவது தமிழ் தேசியம். மாவீரன் மேலவளவு முரியசன் உள்ளிட்ட சாதி ஒழிப்பு போராளிகளுடைய நினைவை என்னுடைய நெஞ்சில் ஏந்தி, மாவீரர்களுடைய தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் உள்ளிட்ட மாவீரர்களுடைய அவருடைய கனவை நெஞ்சில் ஏந்தி நான் தொடர்ந்து இந்த களத்திலே சாதி ஒழிப்பு களத்திலும் தமிழ் தேசிய களத்திலும் சமரசம் இல்லாமல் நான் களமாடுவேன். இதுதான் என்னுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எனக்கு காட்டியிருக்கின்ற வழிகாட்டுதல். அந்த வகையில் தமிழ்நாட்டில் தொடர்ந்து இந்த களத்தில் விடுதலை சிறுத்தைகள் சமரசம் இல்லாமல் களமாடுவோம். விஜய் வெற்றி பெற்றிருக்காரு, நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நல்ல வீடு கட்டி வச்சிருப்போம். அழகான வீடு, சமூக நீதி நிறைந்த வீடு. அந்த வீட்டை ஒரு புயல் அடித்து சிதைத்து விடும். அப்படித்தான் நான் இந்த தேர்தலை பார்க்கின்றேன். நல்ல படங்கள், நல்ல கதை அம்சம் உள்ள படங்கள் ஓடும். சில நேரங்களில் மசாலா படங்களும் ஓடத்தான் செய்யும். ஆகவே இது நிரந்தர வெற்றியாக நான் பார்க்கவில்லை. கட்டாயம் சமூக நீதி, புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், கலைஞர் அவர்களுடைய அந்த கனவு என்பது சமூக நீதி கனவு தான், பாசிசம் இல்லை. இன்றைக்கு விஜய் அவர்களுடைய இந்த முன்னெடுப்பு என்பது நான் அதனுடைய பின்னணியாகத்தான் நான் பார்க்கின்றேன். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சொன்னதைப் போல இந்த விஜய் அவர்களுடைய வெற்றி என்பது அதனுடைய பின்னணி என்ன என்பதை இது போக தான் பார்க்க முடியும்.